வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஜூஸியாக ரவா லட்டுங்க. ட்ரையாக இருந்தால் கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஜூஸியாக இருக்கையில் சாப்பிடையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க. பாருங்கள், நான் நல்லாவே ஜூஸியாக எடுத்திருக்கேன். இப்போ தான் சூடாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டியாக ஓரளவுக்கு ஆயிருங்க. ரொம்ப கட்டியாக ஆகாது. இப்போ இந்த மாதிரி இருக்கையில் நம்ம சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஜூஸியாக தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா இஞ்சிக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இஞ்சிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் தாங்க நம்மளால் சாப்பிட முடியும். இப்போ உங்களுக்கு இந்த டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் கொஞ்சம் உருகட்டும். உருகினதுக்கப்புறம் நாம் ஒரு 10 முந்திரி எடுத்து ரெண்டாக உடச்சிக்கலாங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. உடச்ச முந்திரியை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். நான் 150 மில்லி ரவை தாங்க எடுத்திருக்கேன். மில்லிகிராம் ரவை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் முந்திரி இவ்வளோ சேர்த்திருக்கேன். வேணும்னா இங்கே கூட குறைச்சி சேர்த்திக்கிங்க. இப்போ கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை கிரேப்ஸ் சேர்த்திக்கலாங்க. அது கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. அதுவும் நம்ம தேவையான அளவு தாங்க. இப்போ அதுவும் உள்ளே சேர்த்தி வறுத்து விட்டுறலாங்க. நல்லா செவக்க வறுத்துட்டா 1 வாரம் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க. உங்கள்கிட்ட ட்ரை கோகனட், டெசிகேட்டட் கோகனட் கடையில் விற்கிதுங்க இல்லையா, அது வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ரவை வறுக்கியில் உள்ளே சேர்த்திக்கிங்க. நான் துருவுன தேங்காயை எடுத்திருக்கேன். சின்ன மூடியாக அதில் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். சின்ன மூடி துருவி உள்ளே சேர்த்திக்கிட்டேன். இதை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்து விட்டுருங்க. இல்லைன்னா கெட்டு போயிடும் ரவா லட்டு வெளியில் வச்சா. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 150 மில்லிகிராம் ரவை உள்ளே சேர்த்திருக்கிறேனுங்க. அந்த டம்ளர் தான் நமக்கு அளவு. நான் டம்ளர்லேயே எல்லா அளவும் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக 3 நிமிஷம் வறுக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. கைவிடாத கரிஞ்சிருங்க. நல்ல 3 நிமிஷம் வறுத்து விட்டுறலாங்க. வறுத்ததுக்கப்புறம் இது ஒரு பவுலுக்கு இப்போ கரெக்டாக இருக்குதுங்க. நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாற்றி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயை நம்ம வச்சுக்கலாங்க. அதே கடாயில் நாம் எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் 1.25 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் 1 டம்ளர் எடுத்துக்குங்க. நான் இப்போ 1.25 டம்ளர் உள்ளே சேர்த்திருக்கேன். அதுக்கு அதே டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிட்டேன். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைய விட்டுறலாங்க. கரைய விட்டு கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இது கம்பி பதம் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் சர்க்கரை நல்லா கொதித்து 3/4 பதம் வரணுங்க. ஒரு கம்பி பதம்னா பிசுக்கு இப்படி நூல் வரணுங்க. அது வேண்டியதில்லை. இந்த மாதிரி வெள்ளை நுரை வந்துட்டால் போதுங்க. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அதுதாங்க நமக்கு பதம். இல்லை ஒரு கம்பி பதம் எடுத்தோன்னா சர்க்கரையாக இருக்கும் ரவா லட்டு. சாப்பிட முடியாதுங்க. இப்படி எடுத்தோம்னா தான் ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே போட்டு கிளற முடியினாலும் கிளறிக்கிங்க. நான் ஆஃப் பண்ணல.
எல்லா ரவையும் ஒட்டை வலித்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் உடனே கட்டியாயிரும். கைவிடாத கிளறிட்டுருங்க, அடி பிடிச்சிட போகுது. ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்குதுங்க. இந்த மாதிரி ரவா லட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக யாருமே வீட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் வச்சிங்கன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரவை அரைச்சி சர்க்கரையை அதுக்குள்ளே போட்டு பால் ஊற்றி இந்த மாதிரியெல்லாம் பிடிப்பாங்க. அது ஒரு வாரம் தான் நம்ம கரெக்டாக வெளியில் வச்சுருக்க முடியும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாரம் வெளியில், ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. ஆனால் சீக்கிரம் தீந்துடும். ஜூஸியாக இருந்தாவே எல்லோரும் ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டி ஆகிட்டு வருது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா இது வந்து 2-2.5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதுவே கட்டி ஆயிரும். இப்போ எந்த அளவுக்கு நம்ம ரவையை வறுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குறோம், இப்போது இதுக்கும் டைம் ஆகிருக்குது. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கலாங்க. போதுங்க, இதுக்கு மேலே நெய் வேண்டாம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இன்னும் கிளறிட்டு இருந்தீங்கன்னா கட்டி ஆயிரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நாம் வந்து நெய் தட்டு லட்டை நீங்கள் உருட்டி சீக்கிரம் சூட்டோடு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்கும். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிங்க. ஆனால் ஜூஸியாக இருக்குங்க. ரொம்ப விட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும், அப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.